மாளிகவர கருப்பசாமி, மயிலாள முருகா, விநாயகரப்பா, ஹரே ராமா, ஹரே கிருஷ்ணா, மாயாவதாரா. இருக்கிறது மெய்யா இருந்தா வலது உட்காருங்க. உட்காரியா விளக்கத்தை சொல்லியா? சரி சரி, விளக்கம் என்ன ஊரு? மெட்ராஸ். மெட்ராஸ். மாலை போறீங்களா? போடலாமா? கருப்பசாமி 1, கருப்பசாமி 2, கருப்பசாமி 3. சாமி தொடாம, சாமி கால தொடாம போடணும். ஓரமான அப்படி சாமி எத்தமா நிக்காத, ஓரமா ஒரு சைடு சரி, விளக்கத்தை சொல்லியா? அப்படியா? மதுரை உத்தரவிட்டு இன்னைக்கு மன நிம்மதி இல்லை. கட்டுமலையில பல குழப்பம். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உடல்நல பாதிப்பு. ஆமாண்ணா ஆமா, பொய்னா சரி, நீ பொய் சொல்றேன்னு சொல்லு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உன் கட்டுமனை அரைஞ்சு பார்த்தேன். இருந்தாலும் கருப்பசாமி இன்னொருவர்களுடைய பாவ செயல் இருக்கு. ஒரு பொண்ணு ஒண்ணு இறந்துருக்குது. இன்னைக்கு அது இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு திரி கொடுக்கல, எதுவுமே சரியா செய்யலையே. இன்னைக்கு அந்த கருப்பும் உங்க அட்டவணையை சுற்றி விளாண்டுக்கிட்டு தான் இருக்குது. அதனால கருப்பசாமி எந்த ஒரு நல்ல காரியமும் கை கூடல, எல்லாம் தடவட்டு போகுது. அதனால கருப்பசாமி நானும் எல்லா ஆலயத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன். எனக்கு இன்னும் பிரச்சனை தீரல. ஆமாண்ணா ஆமா, பொய்னா பொய்ன்னு சொல்லு. அதனால கருப்பசாமி இங்கிட்டு சேலத்துல ஒருத்தர் வாக்கு சொல்றாராம, எனக்கும் மனசுல பிடிச்சிருக்குது. இருந்தாலும் கருப்பசாமி இங்கிட்டு ஓய் வந்தா என் சோழி முடிஞ்சிரும், என் வேதனையெல்லாம் தீந்துரும் அப்படின்னு நினைச்சு என்கிட்ட வந்திருக்க. தொட்டுக்க முடியாது. பார்த்தாலும் கொஞ்சம் சுய புத்திங்கிறது கொஞ்சம் தாமதமா இருக்கு சார். அதை நான் பாத்துக்கிறேன் போ. சரி, விளக்கத்தை சொல்லியா? பெங்களூர். பெங்களூர். பெங்களூர் யாராச்சும் வந்திருக்கீங்களா? பெங்களூர். பெங்களூர். பெங்களூர்ப்பா. விளக்கம். தர்மபுரி. தர்மபுரி. வரங்க சாமி. அந்த பக்கம் நில்லுங்க. அந்த பக்கம் நில்லும். சரி, விளக்கம். கருப்பசாமி இதுல யாரையா டிரைவர்? யாரியா? இல்ல, டிரைவர் எங்க இருந்தா? ஆட்டோ. இது டிரைவிங் தானா? ஆட்டோ ஓடுறது என்ன வேலை? நான் பறக்கறியாதே, ஏதேனோ ஓட்ற. வீட்டுக்கு மட்டும் ஓட்டுனா, அப்ப வீட்டுக்கு ஓட்டுனா நீ லைசென்ஸ்ல போடணும். நான் மாட்ட விட்டுறேன், வண்டியோட பிடிக்க வச்சிடறேன் போ. இப்ப நீங்க என்ன அது வீட்டுக்கு ஓட்டினா என்னயா, காட்டுக்கு ஓட்டினா என்னயா? டிரைவர் தானே, வண்டி ஓட்டுறாங்க டிரைவர். அதான் சொல்றேன், தொட்டு கும்பிடு. நீ அங்கிட்டு போய் உட்காரு போ. இன்னைக்கு மக்கள் என்ன பார்க்க மாட்டேங்கிறாங்க, என்னை யாரும் பார்க்காத நான் ஒரு அனாதையா இருக்கிறேன் கேட்க வந்திருக்க. நான் அப்படின்னு கூப்பிடுறேன். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அரைஞ்ச. கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனையே தலைக்கு மேல ஆயிடுச்சு. சாவலாமா வேணாமான்னு முடிவு கொண்டிருக்கணும். போய் தொட்டு கும்பிடு போ. இந்த ஆலயத்துக்கு எப்போ வந்தீங்க? இன்னைக்குதான் வந்திருக்கிறேன். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் வருமானம் வருது. இன்னைக்கு இந்த பாலகனால குனிஞ்சு வேலை செய்ய முடியல. அதான் சொல்றேன், இன்னைக்கு மேம்போக்கா இருக்கணும், கஷ்டப்படக்கூடாது, வேர்க வரக்கூடாது. அததான் சொல்றேன், இப்ப முடியல, மேம்போக்கா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி கருப்பசாமி உங்க அட்டுமனை ஆராய்ச்சி பார்த்தியா, இருந்தாலும் அடிபட்டு இருக்கணும். யாரு? போய் தொட்டு கும்பிட்டு.
சத்தம் போடாதீங்க. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு 10 ரூபா வருமானம் வர அளவுக்கு வலியுறுத்தலாமா? தொழில் அப்படின்னு பார்த்தாலும் இன்னொரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த தொழிலை அமைச்சு கொடுத்துடலாமா? 10 ரூபா வருமானத்தை வலியுறுத்து கடனை காய்ச்சி கட்டிடலாமா? கட்டிட்டா என்ன பண்ற? விளக்கத்தை சொல்லியா? சரி, கருப்பசாமி உத்தரவிட்டு என்னுடைய பேர்ல நீ கடைய ஆரம்பி. நீ டெய்லியும் 2000 ரூபா வருமானம் வர அளவுக்கு நான் வலியுறுத்துறேன். டெய்லியும் உன் தொழில என்ன ஒரு பார்ட்னரா போட்டு டெய்லியும் ஒரு 10 ரூபா எடுத்து வச்சிரு. நான் உன்னை சிறப்பா தொழில அமைச்சு கொடுத்துறேன், வருமானத்தை வலியுறுத்துறேன். இருந்தாலும் கருப்பசாமி காதல் திருமணம் அப்படின்னு வருது. யாரு? அதான் சொல்றேன், காதல் திருமணம் வர வாய்ப்பு இல்லையா சாகட்டா அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கணும். யாரு? போய் தொட்டு கும்பிடு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரு மனசு கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். இல்லையா வெளியில வார்த்தை வந்துருக்குது அப்படின்னு என்ன பண்ணலாம்? நிறுத்திடலாமா? அதை வந்து நிறுத்திடலாமா? அங்க ரெடியா இருக்குது. என்னயா நீயும் மேம்போக்கா இருக்கிற, எதையும் கண்டுக்க மாட்டேங்கிறிய. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நான் தடுத்து நிறுத்திடுறேன். நீங்க சொல் பேச்சு கேட்கற அளவுக்கு நான் தடுத்து நிறுத்திடுறேன். எந்த ஒரு பாதிப்பும் வராது. பங்கச்சொல் இல்லாத வழி நடத்துறேன், தொழில் முன்னேற்றத்தை கொடுத்துறேன், வருமானத்தை வலியுறுத்துறேன், அன்னத்துக்கு பிரச்சனை இல்லாத உடைக்க பிரச்சனை இல்லாத வலியுறுத்து கூப்பிட்ட பொருளுக்கு இந்த மாதிரி ஒரு கருப்பசாமி வெள்ளை குதிரை ஏறி ஓடோடி வந்து உங்க 8 மணிக்கும் உன்னுடைய கடமைக்கும் நான் கூட நிக்கிறேன். உனக்கு எந்த ஒரு அவச்சொல் இல்லாத வழிகாட்டி சீரும் சிறப்புமா இந்த மாதிரி ஒரு கருத்துக்காக படிப்பு அமைச்சு தரேன். இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு 7 சனி நடக்குது. சுத்தி சுத்தி தவறாதான் அந்த குழந்தைய பேசுறாங்க. நீ ஏன் மருந்து வச்சு கொண்டு போடலான்னு கூட முடிவு பண்ற. அது வேண்டாம், நான் மாத்தி அமைச்சு தரேன். அததான் நான் சொல்றேன், நான் பாத்துக்கிறேன். எந்த ஒரு அவச்சொல் இல்லாத இந்த கருப்பை நான் காப்பாத்துறேன்.